தூத்துக்குடியில் அரசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நெல்லையில் நடக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த பொதுக்கூட்டம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் தொடங்க இருக்கிறது? பிரதமர் வந்து விட்டாரா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது திருநெல்வேலியிலே நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்னும் சட்ட நேரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்காக தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை பாளையங்கோட்டில் உள்ள தனியார் மைதானத்திற்கு வந்திறங்கியிருக்கிறார். அங்கு அவரை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை, அதே போல நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டமன்ற குழு பாஜக தலைவருமான நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் வரவேற்பு கொடுக்கிறார்கள். தொடர்ந்து பாளையங்கோட்டை பெல் மைதானத்திற்கு பொதுக்கூட்டம் நடைபெற இடத்திற்கு கார் மூலம் பிரதமர் வருகை இருக்கிறார். இருபுறமும், அதாவது அந்த ஹெலிபேட் தளத்தில் இருந்து பாளையங்கோட்டையில் உள்ள அந்த மைதானம் வரை இருபுறமும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், அதே போல முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இருபுறமும் கையசட்டவரை பிரதமர் காரில் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வர இருக்கிறார். விழா மேடையில முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல பாஜக மூத்த நிர்வாகிகள் ஹெச் ராஜா உள்ளிட்டோரும், அதே போல பாஜகவினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர், மேலிட பார்வையாளர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், அதே போல தேசிய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் விழா மேடைக்கு வர இருக்கிறார். விழா மேடையில உரையாற்றவும் இருக்கிறார். அவரோடு மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் வந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பங்கு பெறுறாங்களா? இதுல பாஜக பிரதிநிதிகள்லாம் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? ஏற்கனவே இந்த கூட்டம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டமன்ற குழு பாஜக தலைவருமான நயனார் சொல்லும் போது கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார் என சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது வரை மேடையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன் மற்றும் தேசிய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் யாதவ் இருவர் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய நிர்வாகிகளாக வானதி சீனிவாசன் கலந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், அதே போல நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்துடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிகமாக கலந்து கொள்வார் என எதிர்பார்த்த நிலையில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருவர் மட்டுமே இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மேடைக்கு வரும்போது உடன் வரக்கூடிய நபர்களையும் வரவேற்பதற்கு பாஜகவினர் மேடை அருகேயும் அவர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதன் பிறகு பிரதமருடைய திட்டம் என்ன ராமசுந்தரம்? பொதுக்கூட்ட மேடையில உரை நிகழ்த்திய பின்னர் மீண்டும் கார் மூலம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து அவர் மற்ற அரசு நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 12:30 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.